அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க டெபிட் கார்டு பயன்படுத்தி ஆன்லைன் பேமெண்ட் பண்றீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. நம்மள பல பேர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருப்போம். அதனால சில பயன்கள் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 2000 ரூபாய்க்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்ப 2000 ரூபாய்க்கு 20 பாயிண்ட் கிடைக்கும். அப்ப 4 பாயிண்ட் சேர்ந்தது 1 ரூபாய் அப்படிங்கிற கணக்குல வருது. அப்ப உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கும். இதே மாதிரி நீங்க 20,000 ரூபாய்க்கு ஆன்லைன் பேமெண்ட் டெபிட் கார்டு மூலமா பண்றீங்க அப்படின்னா 200 பாயிண்ட் கிடைக்கும். அதாவது 50 ரூபாய் கிடைக்கும். இந்த பாயிண்ட்லாம் எங்க அப்டேட் ஆகும் அப்படின்னா அந்தந்த பேங்க்குக்கும் ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் வெப்சைட்டு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐயா இருந்தீங்கன்னா எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் அடிங்க. இந்தியன் பேங்கா இருந்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் அப்படிங்கிற தகவல் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருந்தீங்கன்னா யூனியன் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத அடிங்க. அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்தந்த நேம் போட்டு பக்கத்தில் ரிவார்ட்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாவே அதுக்கான தகவல் கூகுள் சர்ச் பண்ணி காமிச்சிடும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆர் லாகின் 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் அது தெரிஞ்சிருந்திருக்கும். இல்லை இப்போதான் எனக்கு தெரியல புதுசாக நான் போறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரிஜிஸ்டர் கேட்கும்போது கஸ்டமர் ஐடி அண்ட் தென் உங்களுடைய டெபிட் கார்டு 2 தகவல் ஏதாவது ஒரு தகவல் கேட்கும். நம்ம டெபிட் கார்டு தகவல் கொடுத்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தகவல் ஆல்ரெடி நீங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல அந்த வேலெட்ல அப்டேட் ஆயிருக்கும், ரிடீம் ஆயிருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டா தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அந்த வேலெட்ல ஏறும். இப்போ அந்த வேலெட்ல பாத்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் இருக்கு, அது எவ்வளவு ரூபாயா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தகவலுமே அந்த வேலெட்ல இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை கிஃப்ட் கார்டு வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம். அப்புறம் வேற டிராவலுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் அந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது முழுக்க ட்ரஸ்டபிள் ஒன்று தான். இது ஒன்லி டெபிட் கார்டு பயன்படுத்தி பண்ணா மட்டும்தான் வரும். யூபிஐ பயன்படுத்தி நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே டெபிட் கார்டு, மோஸ்ட்லி டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பாருங்க. சில முடியாத சூழ்நிலையில மட்டும் நீங்க யூபிஐ யூஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்க. இது முழுக்க நம்பகத்தன்மையான ஒரு தகவல் தான். யாரும் பயப்பட தேவையில்லை. ஒரு கார்டு தகவலை மட்டும் யாரிடமும் நீங்க ஷேர் செய்யாதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.